அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக், டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ், chi-square டெஸ்ட், குட்னஸ் ஆஃப் ஃபிட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள். A sample analysis of examination results 500 students was made. It was found that 220 students have failed, 170 secured third class, 90 have secured second class, and rest first class. So do these figures support the general belief that the average categories are in the ratio 4:3:2:1 ன்னு கேட்குறோம். சரிங்களா? இது ஏன் சார் chi-square டெஸ்ட்ல போகணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரைட்டீரியன் மட்டும்தான் பேசியிருக்கோம். அதாவது எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை மட்டும்தான் பேசியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு வேரியபிளை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஒன் வேரியபிள் மட்டும்தான் பார்க்கறதுனால இது chi-square குட்னஸ் ஆஃப் ஃபிட்டுக்கு கீழே வந்திருக்கும். வேற யாரையும் கம்பேர் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் மட்டும்தான் கம்பேர் பண்ணுறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார்னு கேட்டிங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸை 4 கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. அது எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்கன்னா 220 ஃபெயிலு. அப்போ ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபெயில் கேண்டிடேட் வந்து 220. தென் செக்யூர்டு தேர்ட் கிளாஸ் 170. தேர்ட் கிளாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 170. தென் செகண்ட் கிளாஸ் எத்தனை சார் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 90. அண்ட் தென் ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ இது 3 ஆட் பண்ணுங்க சார், எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க. 220 ப்ளஸ் 170 ப்ளஸ் 90 ஆட் பண்ணிங்கன்னா 480 வருது. அப்போ டோட்டல் நமக்கு 500 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சார்னு கேட்டிங்கன்னா வெறும் 20 மெம்பர்ஸ் தான். ஸோ இந்த 4 டேட்டாஸ் தான் கொடுத்துருக்கோம். 4 கிரைட்டீரியானா கொடுத்துருக்கோம். எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு 4 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு என்ன சார் சொல்கிறோன்னா, டூ தீஸ் ஃபிகர்ஸ் சப்போர்ட் த ஜென்ரல் பிலீஃப் தட் ஆவரேஜ் கேட்டகரிஸ் ஆர் இந்த ரேஷியோ 4:3:2:1 கேட்கணும். அப்போ ஃபஸ்ட்டில் என்ன சார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்? ஹைப்போதசிஸ் செட் பண்ணணும். ஸ்டெப் 1ன்றது என்னன்னா ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ H0 கம்பெனி என்ன சொல்லுது? ஆவரேஜ் கேட்டகரிஸ் ஆர் இந்த ரேஷியோ. ஆமாம், இந்த ஆவரேஜ் உள்ளது உள்ளபடி எடுத்துக்கிற H0 ஆவரேஜ் categories in the ratio 4:3:2:1 தான். கம்பெனி உள்ளது உள்ளபடி எடுத்துக்கிறோம். H1 கிடையாது. The average categories are not in the ratio 4:3:2:1. சரிங்களா? இங்கே அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டோம். அதாவது 220, 170, 90 அண்ட் 20 கொடுத்துட்டோம். அப்போ நம்ம செகண்ட் ஒன் என்ன சார் போகணும்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் போகணும். அப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் போகிறதுக்காக ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ என்னதுன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வேணும். தென் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வேணும். தென் ஃபார்முலா என்ன சார்? அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. நமக்கு அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபெயிலியர்ஸ். ஸோ ஃபெயில் கேண்டிடேட்ஸ் 220 கேண்டிடேட்ஸ் ஃபெயிலு. தென் தேர்ட் கிளாஸ் செக்யூர் பண்ணவங்க 170 கேண்டிடேட்ஸ். தென் செகண்ட் கிளாஸ் செக்யூர் பண்ணவங்க 90 கேண்டிடேட்ஸ். தென் ரெஸ்ட் ஆஃப் தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூர் பண்ணவங்க ஒன்லி 20 மெம்பர்ஸ். இதை ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் 500 வரணும். இதனோட அடிஷன் வந்து 500. இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணணும். அது எப்படி சார் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரேஷியோ என்ன சார் கொடுத்துருக்கோம்? ரேஷியோ 4:3:2:1 கொடுத்துருக்கோம். 4:3:2:1 இல்லையா ரேஷியோ? இதை ஆட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. அப்போ டோட்டல் ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்கோம்? 10 கொடுத்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 4 எதை சார் மென்ஷன் பண்ணுதுன்னா 4 வந்து ஃபெயிலியர் கேண்டிடேட் மென்ஷன் பண்ணுது. 3ன்றது தேர்ட் கிளாஸை மென்ஷன் பண்ணுது. 2ன்றது செகண்ட் கிளாஸை மென்ஷன் பண்ணுது. 1ன்றது ஃபர்ஸ்ட் கிளாஸை மென்ஷன் பண்ணுது. அப்போது தியரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்கோம்? 4. அப்போ 4ன்றது என்ன சார்? டோட்டல் ஃப்ரீக்வன்சி 10. அப்போ 4/10. இப்போ 4/10 இன்ட்டு ஃபெயிலியர் கேண்டிடேட்ஸ். அப்போ ஃபெயிலியர் கேண்டிடேட்ஸோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி என்ன சார் இருக்கலாம்னா 4/10 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் 500. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் 500. அப்போ 4/10 இன்ட்டு 500 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 4/10
10 அது கூட 500 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 200 கேண்டிடேட்ஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த 200ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியரோட எக்ஸ்பெக்டட் இவ்வளோ வேணால் ஃபெயிலியர் ஆயிருந்துக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளாஸ். இப்போ 3/10 தேர்ட் கிளாஸு 3 ரேஷியோ 3/10 இன்ட்டு 500. இப்போ 3/10 இன்ட்டு 500 போடுங்க சார். 3/10 இன்ட்டு 500 போட்டிங்க அப்படின்னா ஸோ 150 மெம்பர்ஸ் மேபி தேர்ட் கிளாஸ் இருந்துக்கலாம். சிமிலர்லி செகண்ட் கிளாஸ் என்ன சார்? 2 ரேஷியோ. அப்போ 2/10 இன்ட்டு 500. 2/10 இன்ட்டு 500 போட்டிங்கன்னா கிடைக்கும் பாருங்க சார். 2/10 இன்ட்டு 500 போட்டிங்கன்னா 100 மெம்பர்ஸ் மேபி இன் செகண்ட் கிளாஸ். அப்போ ஃபைனல் ரேஷியோ என்ன சார்? 1 ரேஷியோ. 1/10 இன்ட்டு 500 போடுங்க சார். 1/10 இன்ட்டு 500 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? கம்பல்சரி 50 தான். ஸோ 50 ரேஷியோ. இது ஆட் பண்ணாலும் 100 வரணும். சாரி 500 வரணும். 200, 350, 450, 500. ஸோ அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணாலும் அதே தான் வரணும். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணாலும் சேமாக தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ டேபிள்ல வேல்யூஸ் ஃபிட் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா எக்ஸ்பெக்டட் 220க்கான எக்ஸ்பெக்டேஷன். 220க்கு 4 ரேஷியோ. அப்போ 220க்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன சார்? 200. அப்போ இங்கே போடுங்க சார் எக்ஸ்பெக்டட் 200. தேர்ட் கிளாஸுக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன சார்? 150. தென் செகண்ட் கிளாஸுக்கான எக்ஸ்பெக்டட் என்ன சார்? 100. தென் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கான எக்ஸ்பெக்டட் என்ன சார்? 50. இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணாலும் 200, 350, 450, 500. எந்த பக்கம் அப்சர்வ்ட் ஆட் பண்ணாலும் 500 தான் வரணும். எக்ஸ்பெக்டட் ஆட் பண்ணாலும் 500 தான் வரணும். இப்போ ஃபார்முலால போடுங்க சார். அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி. அதாவது அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி 220 மைனஸ் எக்ஸ்பெக்டட் 200. அதை ஸ்கொயர் பண்ணிருங்க. டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் 200. ஸோ 3 டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணினா ஃபர்ஸ்ட் வேல்யூ 2.0ன்னு கிடைக்கும். செகண்ட் வேல்யூ என்ன சார்? அப்சர்வ் வந்து 170 மைனஸ் 150. அதை ஸ்கொயர் பண்ணிருங்க. டிவைடட் பை 150 போடுங்க. 2.667. நெக்ஸ்ட் வேல்யூ அப்சர்வ்டு 90 மைனஸ் எக்ஸ்பெக்டட் 100. அதை ஸ்கொயர் பண்ணிருங்க. டிவைடட் பை 100 போடுங்க. ஸோ எக்ஸாக்ட்லி 1 கிடைக்கும். 1.00 கிடைக்கும். லாஸ்ட் ஒன் அப்சர்வ்டு 20 எக்ஸ்பெக்டட் 50. அதை ஸ்கொயர் பண்ணிருங்க. தென் 50 யாரை டிவைட் பண்ணுங்க. ஸோ 18 கிடைக்கும். செக் பண்ணுங்க. 20 மைனஸ் 50 அதை ஸ்கொயர் பண்ணிருங்க. டிவைடட் பை 50 போட்டிங்கன்னா 18. அப்போ இது ஃபுல் ஆட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 18 பிளஸ் 1 பிளஸ் 2.667 பிளஸ் 2 போட்டிங்கன்னா 23.667 கிடைக்கும். 23.667 அப்ராக்சிமேட்டாக கிடைக்குது. சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா எழுதல இல்லையா? ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சார்? வெரி சிம்பிள் ஃபார்முலா தான். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது ஃபார்முலா. கை ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன சார்? சம்மேஷன் அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அந்த வேல்யூ தான் சார் இங்கே ஃபைன் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி. என்னோட வேல்யூ என்ன? 23.667. சரிங்களா? ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ. ஸோ அந்த டேபிள் வேல்யூ என்ன சார் பண்ணோம்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஒன்றுமே சொல்லலை. அப்போ கை ஸ்கொயர் வித் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05 எதுவும் கொடுக்கலன்னா 0.05 தான். வித் n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ கை ஸ்கொயர்
0.05 என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ என்னோட வேல்யூ என்ன சார் 4 கிரைட்டீரியன் கொடுத்துருக்கோம். ஃபெயிலு, தேர்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ n-1 அப்படின்னு என்ன சார் ஆகும் 3 ஆயிரும். இப்போ n-1னா 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதுக்கான டேபிள் வேல்யூ என்னன்னு பாருங்க சார். டேபிள் இருக்கா? ஸோ டேபிள் வேல்யூவில் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான வேல்யூ என்னன்னு பாருங்க சார். ஸோ 7.81 இல்லைங்களா? 7.81. ஸோ 0.05 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான வேல்யூ 7.81. இப்போ 7.81. ஓகே, முடிஞ்சது சார். ஃபோர்த் ஸ்டெப் என்ன சார்? கன்க்ளூஷன். ஸோ ஸ்டெப் 4 கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் என்ன சார் கொடுக்கலாம்? கை ஸ்கொயர் calc value. calc value என்ன சார் நமக்கு? That is 23.667 clearly greater than chi-square table value. So table value என்ன சார் நமக்கு 7.81. என்னைக்குமே டேபிள் வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும், கால்குலேட் பண்ண வேல்யூ குறைவாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? we reject H0, accept H1. அப்போ என்ன சொல்கிறோம்? கம்பெனி கொடுத்த டேட்டா அப்படியே எடுத்துக்க முடியாது. which means the ratio is not in 4:3:2:1 அப்படி கிடையாது. சரிங்களா? accept H1 தான், reject H0. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.